அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 395, 396 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த மூராங் இம்பீரியல் கிளானை சேர்ந்தவன் கடுப்பாயிருப்பான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், யாரா அந்த குருட்டு கபோதி நம்மக்கிட்டேயே சண்டைக்கு வருது அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க கூட சண்டை போகிறதுக்கெலாம் வரல. இந்த இடத்துல தான் இவங்க தேடி வந்து அந்த ஸ்டோன் மில்க் இருக்குது. அந்த ஒரு ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரிக்கு கீழே ஒரு கேவ் இருக்காமா. அந்த கேவில் தான் இவங்க தேடி வந்த பொருள் இருக்குது. இந்த லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும் அந்த மூராங் இம்பீரியல் கிளான் இங்கே இருக்காங்க அப்படின்னு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த ஒரு தைரியத்தில் இவங்க தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 2 பீஸ்ட் வருது. அது என்ன தெரியுமா சொல்லுது, இந்த பார் இங்கே நின்று இதை தாண்டி வந்த உன்னைய கருணையே காட்டாமல் கொன்றுவோம் அப்படிங்குது. இவன் பார்க்குறான், யாரடா கொல்றதுன்னு சொல்லிட்டு ஒன்றை எரிச்சு விட்டுட்டான், இன்னொன்னத்தை கொன்று போட்டான். இப்போ அவனுக்கு சரியான கோவம் வந்துச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிளானோட பீஸ்டியை நீ கொல்லுவேன், உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு சார் ஒரு எம்பரர் லெவல் வெப்பனை வெளியில் எடுக்கிறார். எம்பரர் லெவல் அப்படின்னு சொன்னாலே இங்கே எல்லாமே வந்து ஹாஃப் எம்பரர் லெவல் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி இவர் அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க கையில் இருக்க பொம்மையை பிடிங்க உடைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அவனோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து விட்டான். அவனுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஹாஃப் எம்பரர் வெப்பன் கையில் வச்சுருக்கேன், நான் ஆக்சுவலாக நம்ம ஜென்ரேஷன்லேயே பெஸ்ட்டாக இருக்கணும், இவன் ஈஸியாக உடச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்கிறான். இந்த லேடிஸ் கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா கு சென்ஃபங் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா மூராங் வந்து பார்த்தீங்கன்னா காட் எம்பரருடைய டிசெண்டன்ட். அவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கே இம்பீரியல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக். அதை நம்ம ஹீரோ ஏதோ குழந்தைங்க விளையாட்டு மாதிரி ஈஸியாக தட்டி விட்டான்ல, அதான் இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. நம்ம பறவை என்ன சொல்லுது, அட நீங்கள் வேறு அப்படிலாம் இல்லைங்க, அவனுக்கு பேசிக்ஸே தெரில, எவ்வளோ தைரியம் தான் என் மாஸ்டர் கிட்ட வந்து சண்டை போடுவான்னு அது சொல்லிகிட்டு இருக்கு. லென்ஃபாங் என்ன பண்ணுறான், அவனுடைய ஸ்வாடை வச்சு செம்மடி அடிக்கிறாங்க. இப்போ இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஷீல்டை போட்டு தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் என்னோட ஸ்வாடில் சுப்ரீம் இன்டென்ட் இருக்குது, அப்படிலாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அடியில் அந்த ஷீல்டெல்லாம் பீஸாக போயிடுச்சு. இப்போ அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், இவனோட ஆட்களை இங்கே விட்டுட்டு நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டுருவானா, சார் எங்கே போகிறீங்க, காம்பன்சேஷனே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போனாலும் முன்னாடி போய் நிற்கிறாங்க பேய் மாதிரி. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக அவன்கிட்ட இருக்க டோக்கனை க்ரஷ் பண்ணிவிட்டு அவன் வெளில போயிட்டான். ஏன்னா டோக்கனை க்ரஷ் பண்ணால் அங்கேருந்து வெளில போயிடலாம். நம்ம ஷாவுத்தினுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட், என்னடா அவன் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு புலம்புது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்டு அவன் போயிட்டான், அப்போ காம்பன்சேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க எதிர்க்க வந்து நிற்கிறான். இவனுங்க பார்க்குறானுங்க, ஐயோ ஜேடிஸ்க்கு உடங்கிட்டான்னு சொல்லிட்டு இவனுங்களும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. சரி வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த எம்பரர் வெப்பன் இருக்குல்ல, அதை மட்டும் இவன் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோடைய அந்த சாகசத்தை எல்லாத்தையுமே இவங்க பேசி புகழ்ந்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சரி நம்ம போயிட்டு அந்த ஒரு ஸ்டோன் மில்க் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம், அப்போ தான் உன்னை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு தண்ணியில் ஏகப்பட்ட க்ரீச்சர்ஸ் இருக்காமா. நார்மல் க்ரீச்சர்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஸ்பிரிட் க்ரீச்சர்ஸ். அதில் ரொம்ப முக்கியமே அந்த ஒரு டிராகன் ஃபிஷ் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டிராகன் ஃபிஷ்ஷுக்கு எம்பரர் ஆகிறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் இருக்கான். அதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை வந்து ஒரு கிளானுக்கே கார்டியன் பீஸ்ட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பீஸ்ட்டு. ஆனால் அதை பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு 10,000 வருஷத்தில் 2-3 பேர் மட்டும்தான் அதை பிடிச்சிருக்காங்களாமா. ஸோ அதை பிடிக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. அந்த ஸ்பிரிட் வெப்பன் மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே என்ன இருக்குது, கேஆஸ் பேர்ல் இருக்குது. இது 10க்கு ஒரு டிவைன் பாட்டில் வேறு கொண்டு வந்திருக்கான்ல, கண்டிப்பாக அவன் பிடிச்சிருவான். இன்னொரு பக்கத்தில் இங்கேருந்து ஓடி போச்சுல அந்த கும்பல் என்ட்ரன்ஸுக்கு போயிடுச்சு. அவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இந்த சீக்ரெட்டல் மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கு 1000 வருஷம் ஆகுமே, அந்த பையன் யார், அவன் என்ன பேக்ரவுண்டு, அவனுடைய ஃபேமிலி என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த பறவை அதை பற்றியும் கண்டுபிடிங்கிறா அப்படிங்கிறானுங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோன் மில்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேவுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், அந்த இடத்துல எதுவுமே இல்லை. நம்ம பறவைலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா ஒரு சொட்டு மில்கை கூட காணுமேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. அது தேஞ்சி கூட என்ன யோசிக்கிறான், ஐயோ அப்போ எப்படி ஷாவுத்தினை நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ஷாவுத்தின் என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்குது. அவனை என்ன சொல்கிறான், நீ கவலையே படாத, உன்னை எப்படியாவது நான் சரி பண்ணியே தருவேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அது எப்படி ஒரு மனுஷனால் இங்கேருந்து மொத்தத்தையும் குடிச்சிட்டு போக முடியும், அதுவும் அது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுமா. இது 10க்கு இவ்வளோ நேரமாக அது வந்து சீல் செய்யப்பட்டிருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது யார் உள்ளுக்குள்ளே வந்திருக்க முடியும், இங்கே வேறு ஏதோ நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் புரியுது, ரைட்டு இங்கே வேற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபார்மேஷனை போட்டு தடுத்து வச்சுருக்காங்க, அந்த பக்கம் தான் உண்மையாகவே ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த ஒரு டிராகன் இருக்குது. அந்த டிராகனுமே இவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஓடி போச்சு. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அந்த டிராகன் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதால் வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக போயிட்டு வர முடியுமா, அதை நம்ம பிடிச்சி ரிஃபைன் பண்ணிட்டோம், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த கேஆஸ் பேர்ல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே உள்ளுக்குள்ளே போயிட்டான். அங்கே போய் பார்த்தா ரொம்ப வேல்யூபிளான ஹர்ப்ஸ் நிறைய இருக்குது. அங்கே இருக்க அந்த காற்றே இவங்களுக்கு வந்து பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கொடுக்குமா, அந்த அளவுக்கு இருக்கான்.
நம்ம டிராகன் எல்லாமே குதூகலம் ஆயிடுச்சுங்க. இந்த ஹெர்ப்ஸ்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் வந்து பழைய நிலைக்கு வந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியாக இருக்கு. நம்ம ஷாவத்தியன் கீழே இருக்க ஒரு ஹெர்ப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதுங்க. ஆனால் அதெல்லாம் தொடக்கூட முடியல. அது மறைஞ்சு போய் அந்த ஹெர்ப் வேற இடத்துல போய் அப்பியர் ஆகுது. என்னடா இது மாயாஜாலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்னொருத்தவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த கேயாஸ் லா இருக்கு இல்லையா, அதனால உருவானது. அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்துட முடியாதான். இந்த சாவரன் காட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்தால் கூட கை வைக்க முடியாதான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, நம்ம ஆள்கிட்ட தான் அந்த குடுவை இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டான். எடுத்து ஷாவத்தியன் கிட்ட ஒன்று கொடுக்குறான். இதை யூஸ் பண்ணி உன்னோட பாய்சன்லாம் சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எடுத்து தியன்ஸுக்கு கொடுக்குறான். இதை யூஸ் பண்ணி உன்னோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அங்கே இருக்க நிறைய ஹெர்ப்ஸ் எடுத்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பறவை என்னமோ இவரே பிச்சு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்படியே அங்கே இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். நம்ம பறவை பண்ணுறதை பார்த்து அந்த டிராகன் ஃபிஷ்க்கு கோவம் வந்துச்சுங்க. என்னோட ஃப்ளவர் எல்லாத்தையும் கொண்டு போய் பொண்ணுங்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குதில்ல, எனக்கு சான்ஸ் கிடைச்சது அந்த சிக்கனை கொன்னே போட்டுறான் பாரு அப்படிங்கிறது. இப்படியே நம்ம பறவை பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கு பயங்கரமான வெறி எரிச்சுங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நம்ம பறவையை அட்டாக் பண்ணுது. ஆனால் அவர் என்ன தான் அட்டாக் பண்ணால் கூட நம்ம பறவைக்கு ஒன்றுமே ஆகலைங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அதோடைய விங்ஸ் எல்லாம் ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஸ்க்ராட்ச் கூட போட முடியல. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், எது தடிக்க பார்க்குறான். அந்த ஃபிஷ்ஷுமே தடுக்கலான்னு பார்க்குதுங்க. ஆனால் அதால் முடியல. இப்போது அது ஓடலான்னு பார்க்குது. அதை தோர்த்துக்கிட்டே இந்த ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு டஃப்பான ஆப்பனட்டை மீட் பண்ணிட்டோமோ, அப்போ கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பாத்திர வேண்டியதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. தப்பான ஆளாக அட்டாக் பண்ணுறதா? தேவையில்லாத வேலையை பண்ணி அந்த டிராகன் ஃபிஷ்ஷை நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. அவனுமே அதை பிடிச்சிட்டான். இப்போது நம்ம பறவை என்ன சொல்லுது, மாஸ்டர் இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப ஓவராக பேசிடுச்சு, நான் வந்து அதை மவுண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. இவரே வந்து நம்ம ஹீரோக்கு மவுண்ட்டு. நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, நம்ம கூடவே வச்சுப்போம் அப்படிங்குது. இவன் என்ன பண்ணுறான், அதை வழிக்கு கொண்டு வரணும்ல, ஃபயரை யூஸ் பண்ணி அதை வறுத்து எடுக்கிறான். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பயங்கரமாக பேசிச்சுங்க. அது என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்து நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இந்த கிளான் எல்லாமே வந்து எங்களை வர்ஷிப் பண்ணுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு தம்மா துண்டு சிக்கன் நீ, ஒரு கேவலமான மனுஷன் நீ, என்னையை பிடிச்சி வச்சிருக்கியா, வெளியில் விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சு. ஆனால் இப்போ வறுத்தெடுக்கும் போது டயலாகே மாறி போச்சு. ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுரு, நீ எது சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இறங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். அந்த இடத்துல நிறைய ஃபயர் ஸ்டோன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இவன் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நார்மலாக ரிஃபைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக, இதில் இருக்க பவர் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஆனால் நம்ம ஹீரோக்கு அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. இப்போ நம்ம பறவை என்ன பண்ணுது, நீங்களும் ரிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்டோன்ஸ் எடுத்து கொடுக்குது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை யூஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.